குழம்பு கம்மியா இருக்கிற அன்னைக்கு இல்ல குழம்பு வைக்காத அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பொடி சாதம் பண்ணுங்களேன், சூப்பரா இருக்குங்க லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. நான் இன்னைக்கு பருப்பு பொடி வச்சுதான் இந்த சாதம் பண்ணியிருக்கேன். சூடா சாதம் இருக்கும்போது நெய் ஊத்தி பருப்பு பொடி போட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் என்னோட லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும்தான் இதை நான் பண்றேன். 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு கடுகு, கடலை பருப்பு, உளுந்து பருப்பு உங்களுக்கு தாராளமா வேணும்னா தாராளமா சேர்த்திக்கோங்க. வேர்க்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துறேன். நீங்க முந்திரி இருந்தா கூட சேர்த்திக்கலாம். நீங்க வேணும்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நான் சம்டைம்ஸ் அப்படி கூட பண்ணுவேன், அது இன்னுமே நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவு சாதம் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நல்லா 1 ஸ்பூன் நிறைச்சு பருப்பு பொடி எடுத்திருக்கேன். இதுலயே நான் பூண்டு போட்டு பண்ணிருக்கேங்க. பருப்பு பொடிக்கு பதிலா நீங்க இட்லி பொடி சேர்த்திக்கலாம், கொள்ளு பொடி சேர்த்திக்கலாம், இல்ல சாம்பார் தூள் கூட சேர்த்திக்கலாங்க. இப்ப ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை உள்ள சேர்த்திக்கலாம். நம்ம பொடியிலேயே உப்பு போட்டுதான் பண்ணிருப்போம். அதனால நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தேங்க, கொஞ்சம் பத்தாம இருந்ததுனால. அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா சாதம் ரெடி ஆயிரும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கூட கூட்டு இல்லைன்னா பச்சடி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்க நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பாவக்காய் குழம்பு காலையில களிக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் சேர்த்து பண்ணேன். கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்ததுனால நான் இன்னைக்கு இந்த சாதம் கலந்து எடுத்துட்டேங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. பொடியும் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடைசியில சாதத்தோடவே சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தலை இருந்தா கூட கட் பண்ணி சேர்த்திக்கோங்க கடைசியில. இதே சுடு சாதமா இருந்ததுன்னா நம்ம சூடா சாதத்துல நெய் ஊத்தி பொடி போட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னும் போது அப்படி போட்டு எடுத்துட்டு போனா வர ஆயிரும். அதனால நான் இந்த மாதிரிதான் எப்பவுமே எடுத்துட்டு போவேன். நீங்களும் இதை இட்லி பொடி இல்ல கொள்ளு பொடி இல்ல சாம்பார் தூளோட கூட ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.